அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மாபெரும் அருளை கொண்டு சங்கை மிகுந்த உயர்தரமான கண்ணிய வாய்ந்த முஹர்ரம் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனா நகர் புகுந்த அந்த உன்னதமான ஹிஜ்ரத் என்கின்ற அந்த வரலாற்று நிகழ்ச்சியை ஆரம்பமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹிஜ்ரி ஆண்டு முதல் மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் இருக்குகிறோம். இந்த முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம். ஏனென்று சொன்னால் இந்த மாதத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான அவனுடைய குதிரத்தை, அவனுடைய மேலான வல்லமையை வெளிப்படுத்திய ஒரு நாள். உலகத்திலே அல்லாஹ்வினுடைய உதவியினால் அனுப்பப்பட்ட, அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட 1,24,000 நபிமார்கள், அவர்களிலே குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய குர்ஆன் கூறக்கூடிய 25 நபிமார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த முக்கியமான வரலாற்றிலே பதிவு செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு நாட்களை எல்லாம், ஒரு சிறந்த வரலாற்றை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் ஆரம்பித்து கொடுத்தான். நம்முடைய ஆதிபிதா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் அவர்களை படைத்து அந்த சொர்க்கலோகத்திலே அவர்களை வாழ வைக்கின்றான். ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் அந்த சங்கையான அந்த சொர்க்கலோகத்திலே இருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டு, இந்த பூமியிலே ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஸரத் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுற்றி திரிந்து ஒன்று சேர்ந்து அவர்கள் இறைவனிடத்திலே மன்றாடி தாங்கள் செய்த அந்த தவறுக்கு வருந்தி, தாங்கள் செய்த அந்த பாவத்தை எண்ணி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். பல ஆண்டுகளாக அல்லாஹ்வினிடத்திலே இறைஞ்சி கொண்டிருந்தார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தௌபாவை ஏற்ற ஒரு நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், ஆஷராவுடைய நாள். அதன் பிறகு தோன்றியிருக்கக்கூடிய ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி தருகிறது. அவர்கள் இந்த உலகத்திலே 950 ஆண்டுகள் வாழ்ந்ததாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த மக்கள் அவர்களுடைய அந்த தஅவாவை, அந்த ஏகத்துவத்தை, அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள். ஏராளமான அந்த மக்கள் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பழித்து வந்தார்கள். அவர்களுக்கு துன்பங்கள், துயரங்கள் கொடுத்து வந்தார்கள். ஒரு கட்டத்திலே ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினிடத்திலே இறைஞ்சி, வகால நூஹு ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா. இறைவா, ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். சூரத்து நூஹ் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினிடத்திலே இறைஞ்சி கேட்டினார்கள், இறைவா, இந்த பூமியிலே உன்னை மறுக்கக்கூடிய ஒருவரை கூட விட்டு வைத்து விடாதே. வகால நூஹு ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா. அநியாயம் செய்யக்கூடிய இந்த இவர்களை பூமியிலே ஒருவரை கூட உன்னை மறுக்கக்கூடியவர்களை விட்டு வைத்து விடாதே என்று அந்த மக்களுக்கு எதிராக ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பதுவாவை, அந்த சாபத்தை அல்லாஹ்வினிடத்திலே கூறிய அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்து மக்களை அழிப்பதற்காக வேண்டி ஒரு பெரும் வெள்ளத்தை, வெள்ளப்பிரளயை ஏற்படுத்தினான். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு ஒரு கப்பல் கட்டுகிறார்கள். அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களையும் உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு சில படைப்புகளையும் அதிலே ஏற்றிக்கொண்டு ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல்
அல்லாஹ்வினுடைய அந்த பெரும் வெள்ளத்திலே அப்படியே சுற்றி வருகிறது. யாரெல்லாம் அல்லாஹ்வை அந்த நூல் இஸ்லாமுடைய அந்த அழைப்பு பணியை, தாவாவை, ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அந்த பிரளயத்திலே மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் உட்பட மூழ்கடிக்கப்பட்டதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. உலகத்தினுடைய ஏற்பட்ட உலகம் முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் அப்படி மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அந்த கப்பலை கரை சேர்த்த நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மீனுடைய வயிற்றிலே விழுங்கப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல நாட்களாக அந்த மீன் வயிற்றிலே அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியே கடலிலே சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் இறைஞ்சி தான் செய்த ஒரு தவறுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறார்கள்.